தேங்க்யூ. அது மாதிரி எங்களுக்கு என்ன நடந்தாலும் நல்ல வேலை. கனவாய் அரசாங்கம் கட்டாயம் நிப்பாட்டணும். மனம் உடஞ்ச நிலையெல்லாம் இருக்கு. பேர் சொல்கிறது இது பாருங்க, சின்ன நான் கட்டியிருக்கிறேன். வா அப்படி வா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற மன்னார் மாவட்டத்துக்குரிய வெள்ளாங்குளம் என்ற இடத்துல நிற்கிறேன். இதில் இருந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய பள்ளிக்கூடாண்ட ஒரு ஊருக்கு தான் போகிறேன். மேலுமே இந்த ஊர் வந்து அவ்வளோத்துக்கு வடிவாக இருக்கும். அங்கே வந்து மீனவ சமூகம் சார்ந்த மக்கள் கூடுதலாக இருக்கணும். அவன் வாழ்வியலை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து அந்த இடத்துல வந்து ஒரு வயல் ஒன்று இருக்குது. ஒரு குளத்தை சுற்றி அப்படியே வட்ட வடிவில் வயல்கள் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே நாங்கள் ரோன் சைடில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து மண்டக்கல் ஆரண்டு போகிற வழியிலே இருக்கும். அதில் ரோன் வியூவில் பார்க்க இனிமேல் ரெண்டு வடிவாக இருக்கும். அதை தவிர்த்து முழங்காவில் நாச்சிக்குடா இப்படியான பகுதியில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த வெள்ளாங்குளத்துல இருந்து பள்ளிக்கூடம் வந்து 31 கிலோமீட்டர் தான். இதுல இருந்து மோட்டோவுக்குள்ள வெளிக்கிடுவோம். ஓகே, நான் இப்போ வெளிக்கிட்டேன். இதுல இருந்து அவ்வளோ தூரம் போறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 40 நிமிஷம் தாராளமாகவே காணும்னு தான் சொல்லுவேன். பெற்ற கடவுள் ஒரு தொகை வண்ணாதி பூச்சிகள் பறந்து கொண்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாட்டா வெள்ளாங்குளம் சந்தி மெயின் சந்திக்கு வந்துட்டோம். இதுல யாழ்ப்பாணம் 73 கிலோமீட்டர், மன்னார் வந்து 45 கிலோமீட்டர். வர்ற வழியில் வந்து ஒரு ஆமி ஒரு ஆள் மறித்து இந்த பார்சல் ஒன்று தந்து விட்டு இந்த சந்தையில் இருக்கிற ஆமியாக்களில் கொடுக்க சொல்லி எங்கே இடத்தோடு கண்டுபிடிக்கிறது இருப்பினும் நினைக்கிறேன். ஓகே, கையில் வந்து கொடுத்துரும் பாருங்கள். எலும்பி வந்து வேண்டிடும். தேங்க்யூ. தேங்க்யூ விட்டு நான் சொல்கிறேன் பாருங்க, அவையில் சொல்லணும். ஓகே, இப்போ இதுலேருந்து நாங்கள் யாழ்ப்பாண பக்கம்தான் சீறிக்கொண்டு போக வேணும் பைக்கில். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்காது. டிராஃபிக் போலீஸார்கள் பெரும்பாலும் நிற்க மாட்டேன். வாகனங்கள் இருக்காது. கொஞ்சம் இலகுவாக பைக்கில் எந்த வாகனமே ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் போய்கொண்டு இருக்கிறேன் இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா முழங்காவில்னு சொல்கிறது. முழங்காவிலுக்கான பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி வலது பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. இடது பக்கத்தில் வந்து கூடுதலான பஸ்ஸுகள், லாங் ட்ரிப் பஸ்ஸுகள் எல்லாம் கொண்டு இதில் நிப்பாட்டி மன்னார் யாழ்ப்பாண பஸ்ஸுகள் எல்லாம் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து ஸ்கூல் ஒன்று இருக்குது, முழங்காவில் ஆரம்ப வித்தியாலயம் அப்படின்ட்டு. அதே மாதிரி மாவீரர் துயிலும் இல்லம் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். மேலும் இதுவும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க துயிலும் இல்லம். இப்போ நாங்கள் வளைப்பாடு போகிற துண்டுக்கு வந்துட்டோம். இதுலேருந்து யாழ்ப்பாணம் 58 கிலோமீட்டர், கிராஞ்சி 6 கிலோமீட்டர், முருகண்டி அந்த வலது பக்கம் சந்தியால் போகணும் 30 கிலோமீட்டர். அதுக்கிடையில் மறந்துட்டேன். இதில் வந்து பல்லவராய மன்னன் சிலை வச்சிருக்கணும். அதே மாதிரி இதில் பஸ் கோட்டுகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பஸ்ஸுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் வரும். அதை நாங்கள் போய்கொண்டு இருக்கிற இந்த துண்டுலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்து முற்றுமுழுதான காட்டு பகுதியாக இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு வடிவாகவும் இருக்கும். உண்மையிலுமே சொர்க்கம் ஐயா. இந்த வியூவெல்லாம் பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் ஃபோனை மற்ற லேண்ட்ஸ்கேப் மூடில் விட்டுட்டு தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மோட்டோ விளக்கில் நான் காட்டுற விஷயங்கள் எல்லாம் தெளிவாக விளங்கும். ஏன்டா எல்லாட்டிக்கும் கோப்ரோட ஃப்ரேம் வந்து கொஞ்சம் வைடாக இருக்கிறனால வந்து உங்களுக்கு தெரியாது. கோப்ரோவில் வந்து அந்த ஜூம் என்ற விஷயமெல்லாம் இல்லை, அதான் பிரச்சனை. இதில் போய்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடது பக்கத்தில் பாருங்கள் ஒரு மரம் ஒன்று இருக்குது. இந்த மரத்தடியால் தான் நாங்கள் போகணும். வேறு சின்ன பாதை கொண்டு போவோம். அதனால் கொஞ்சம் அட்வென்ச்சரான பயணமாக தான் இருக்கும். அதே மாதிரி பயமாகவும் இருக்கும். ஏன்னா ஜலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் நடமாட்டமே தொண்டரவே இருக்காது. அதே மாதிரி பைக் எங்கே புதையது தெரியல, மழை பெய்துட்டு வர விட்டுருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு என்ன நடந்தாலும் வெளி உலகத்துக்கு எதுவுமே தெரியாது. இதால் போய்க்கல நான் உங்களுக்கு இந்த இயற்கை அழகை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் போய்கொண்டு இருக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு புதகுழி மாதிரியே இருக்குது. இதுக்குள்ளே பொறிக்கடகை வச்சுருந்தா அதுக்குள்ளே போயிடுவோமோ அப்படின்ற மாதிரியும் இருக்குங்க. அப்படி தான் இருக்குது பாருங்களேன். இப்போ இப்படியான இடங்களில் போய்க்கலாம் அவதானம் முக்கியம். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போக போக இன்னும் எனக்கு பயம்தான் கூடுதே ஒழிய இந்த இயற்கையில் ரசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரவே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா சுற்றி வர எந்த ஒரு நடமாட்டமுமே இல்லை. யானையோ இல்லை ஆமியோ இல்லை ஏதாவது செய்கிறவங்க வந்தாங்களோ சம்பவம் தான் எங்களுக்கு. இதை தாண்டி நான் போக விரும்பலை. இந்த இடத்துல நிப்பாட்டி கொள்கிறேன். போன முறை வந்து நான் இதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு போய் பக்கத்தில் நிப்பாட்டின மாதிரி இருக்குது. என்றாலும் பயத்தில் இந்த இடத்துல இந்த முறை நிப்பாட்டிட்டேன். என்றாலும் நாங்கள் இதிலேருந்து ரவுண்ட் ஷாட்டில் பார்ப்போம். ரவுண்ட் ஷாட் 1 2 3. I surrender. Lay me down. Crack heart will flow.
இப்போ வந்து ரோன் ஷோட்டை பார்த்துருப்பீங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நாங்கள் நின்றாங்க. இருந்தாலும் ட்ரோன் மூலமாக நீங்கள் இந்த ஒரு அழகை பார்த்துருப்பீங்க. உண்மையிலுமே அவ்வளோது நல்லா இருக்குது. இதில் எல்லாம் இந்த பின்னேற டைம் கஜாக்கிங் போட்டில் எல்லாம் போனால், அதாவது இந்த இடத்துல வந்து ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஒரு டீமாக வந்து செயற்பாடுகளை வந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அப்படியான செயற்பாடுகள் எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதில் இருந்து வெளிக்கிடும். ஏன்னா ட்ரோனை கூடுதலாக மினைக்கெடுத்து எடுக்கலாம் இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு பேட்டரி தான் இருக்குது. மற்ற பேட்டரி திருத்த கொடுத்த இடத்துல கொஞ்சம் காசு பிரச்சனையால் அப்படியே நிற்குது. அதுவும் நாங்கள் எடுக்க வேண்டும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷனில் மோட்டோவில் செய்யல வந்து எங்களுக்கான வர இன்கம் வந்து குறைவு. அதை வச்சு மேனேஜ் பண்ணி இது எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். சரி, இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போக வேண்டிய மற்ற இடம், அதாவது பள்ளிக்கூடாக்கு வெளிக்கிடும். முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பைக் நிப்பாட்டிகளை வந்து பாட்டாக்களை வச்சு நிப்பாட்டிக்கொள்ளுங்க, இல்லாட்டிக்கு விழுந்து போயிடும். நிறைய தடவை விழுத்தின அனுபவங்கள். சில வேலை ஆர்வக்கோளாறில் வந்து நிப்பாட்டிட்டு நின்றுவோம். அதான் பிரச்சனை. இதில் இப்போ ரோட்டை கண்டுபிடிச்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும். எல்லா பக்கமுமே ரோட்டு மாதிரி தான் இருக்குது. இது வந்து சைலன்சர் ரோட்டுன்றதால வந்து பார்த்தீங்கன்னா விக்கி வருது. அதே மாதிரி செயின் வீல் செட் ஃபுல்லாக போயிட்டு எல்லாத்துக்குமே செலவு தான், செலவு மேலே செலவு தான். இதில் அரைவாசி ரோட் சைடு எடுக்க பயமாக இருந்தது. அங்கே பக்கத்தில் ஆமி கேம்ப் இருக்குது. சிலவில் அவங்க ட்ரேடரில் கொண்டு அடிச்சுட்டா இதுக்குள்ளேயே வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் நாங்கள் நின்று எடுக்கிற இடம் வந்து வேறு புளியான இடம். பாதை கண்டுபிடிச்சி வந்துட்டேன்டா சாமி வழியால் மெயின் ரோட்டுக்கிட்ட. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போகிற இடங்களுக்கு வந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லாமே ஆக்கள் நடமாட்டத்தோடு இருக்கும். இது விடமன்றது சரியாக சொல்ல தெரியல. இந்த மரத்தை மட்டும் அடையாளம் வச்சு வந்தீங்களாண்டா சரி. அதுக்கு பக்கத்துலேயே 2 பாலங்களும் இருக்குது. நல்ல வேலை கொஞ்சம் ஸ்பீடாக போயிருந்தோம்னாலும் சாணம் எங்களில் அடிச்சிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன குளத்தடிக்கு இதில் ஒரு போட் ஒன்று போட்டிருக்கணும் பாருங்க. பிராந்திய ஆய்வு நிலையம் வடமாகாணம் பூநகரி அப்படின்ட்டு. இதால் 600 மீட்டர் போகணும். இந்த குளத்துக்கு வந்து 2-3 பாதையாலையும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதால் போகிறது கொஞ்சம் இலகுவாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிராந்திய ஆய்வு நிலையம் போல் இருக்குது. பிரம்மாண்டமாக கட்டி வச்சிருக்கணும். குள பண்டிலே வந்து நாங்கள் ஏறக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த பாதையால் வந்து போன முறை நாங்கள் வேறு ஒரு பாதையால் போய் காட்டுக்குள்ளே சுற்றி கொண்டு நின்றான். ஓ, இதில் நிப்பாட்டிக்கொள்ளும். ஓகே, இப்போ இந்த குளத்தை பாருங்கள், இவ்வளோத்துக்கு நல்லா இருக்குண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு வட்ட வடிவில் இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியாது. ட்ரோன் ஷாட்டில் தான் நாங்கள் அப்படி பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதிலேருந்து மினக்கிடாமல் ட்ரோன் ஷாட் எடுப்போம். ஓகே, இப்போ இந்த ரோன் ஷாட்டை பார்த்துருப்பீங்க. உண்மையிலுமே நல்லா இருந்தது. ஆனாலும் ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா மலமலண்டு வந்தார். யார் நீங்கள் ரோன் ஷாட் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன் யூடியூப் செய்கிறேன். இல்லைன்னா நாங்கள் இருக்கிற இடத்த சுற்றி எடுத்து கொண்டு இருந்துச்சு. நான் அப்படி இல்லை, அந்த மரங்கள் இருந்த இடத்த சுற்றி எடுத்து கொண்டதுனா நான் அவளுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். சரி, நான்ட்டு போயிட்டேன்னா நான் நிஜன் சில வேலை சம்பவம் செய்ய போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி. என்றாலும் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வந்து ஆர்டியாக கேட்டுட்டு எடுக்கிறது நல்ல. ஆனால் இதில் வந்து ஒரு தடவை காணையில் நான் அதால் தான் கேட்டுட்டு எடுக்கலாம் போயிட்டு. அதை தவிர்த்து இது வந்து தெளிக்கரை குளம் அப்படின்னு சொல்லிவிடும். இதுலேருந்து பள்ளிக்கூடம் இடம் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். நான் தான் மாறி உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். இப்போ இதில் இருந்து வெளிக்கிடன் இதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 8 கிலோமீட்டர் அப்படி தான் போகணும். அதே மாதிரி பள்ளிக்கூடம் இடத்துல வந்து பள்ளி வாசல் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இப்போ தான் கூகுள் மேப்பில் பார்த்தேன்னா அந்த இடத்துக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலான முஸ்லீம் மக்களும் இருக்கணும் போல இருக்குது. ஐயா, இந்த குளம் வந்து என்ன வட்ட வடிவில் இருக்குது? இந்த குளம் தான் வட்ட வடிவில் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச காலத்தில் அப்படியே இல்லை உருவாக்கினாங்களா? கட்டு உருவாக்கினது முதல்ல அப்படி இயற்கையாகவே இருக்கும். இல்லை நல்லது. நீ அதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் வயல் செய்கிறது, திரும்பவும் பெரும்பவும் எல்லாம் செய்யலாம். தோட்டம் மட்டுமா? ரைட். இது என்ன கரை? தெளிக்கரை. சரியா வாரண்ணே.
ஐயாட்ட எங்களுக்கு தெரிஞ்ச தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சு கொண்டிருப்பேன். ஐயா வடிவா பார்க்குறாரு, அது கேமராவை பூட்டி கிடக்கு, கேள்வியும் கேட்குறான், யூடியூப்ல செய்ய வரமாட்டு சொன்னால் சரி அவள் வடிவா சொல்லுவேன். அந்த ஒரு விஷயத்தை வந்து அப்பப்போ மறந்து போயிடுறேன். போய்கொண்டு இருக்கிறது வந்து பூநகரிக்கான பகுதி தான். இதில் வந்து பூநகரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்யாலயம் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு போட்டிருக்கணும். பெரிய ஒரு ஆமி கேம்பும் இருக்குது இந்த இடத்துல. இதில் போய் கொண்டிருக்கே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடா வீதி அப்படின்ட்டு போட்டிருக்கணும். கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் போகணுமெட்டு. ஆனால் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பூநகரிக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணுமெண்டாலும் அந்த பூநகரி சந்தைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். சங்குப்பட்டி போய்க்கலாம் கொடுத்தல பார்ப்பீங்களே அந்த இடத்துக்கு நிறைய தடவை போயிருக்கேன் இந்த மெயின் ரோடால். ஆனால் இதுக்குள்ள இப்படி ஒரு இடம் இருக்குன்றது தெரியாது. இந்த முறை இதுக்கண்டு வரைக்கும் இதுகள் எல்லாத்தையுமே கவனிக்க தோணுது. இதனால் அப்படியே இந்த ரோட்டில் வந்ததுலேருந்து ஃபுல்லாகவே அப்படியே இதுகளாக தானே இருக்குது, வீடுகளாக தானே இருக்குது. இதில் வந்து ஒரு சின்ன கிரவுண்ட் ஒன்று இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸ்டேஜ் எல்லாம் போட்டு வச்சிருக்கணும். போலீஸ் ஆக்கள் எதுவும் இன்டர்வியூ மாதிரி செய்ய போயிடும் போல இருக்கு. ஊராக்கள் எல்லாம் இருக்கணும். இதில் ஸ்கூல் பார்த்தோன்னா கிளிநொச்சி பள்ளிக்கூடா வித்யாலயம் அப்படின்ட்டு ஒரு 2-3 பில்டிங்கள் இருக்கிறத மட்டும்தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சின்ன ஸ்கூல் தான். இதில் வந்து ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயம் இப்போ தான் வந்து கட்டி கொண்டு இருக்கணும் போல இருக்குது. சின்ன கோபுரம் இது வரும். பரவாயில்ல, இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு ஊர் இருக்குன்ட்டு இப்போ தான் எனக்கே தெரியுது. இதில் வந்து பாருங்கள் ஸ்ரீ விநாயகர் சமூக நிலையம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். முருகானந்த ராசாவால் கட்டப்பட்டு இதில் ஒரு கடை இருக்குது. இதுலேயும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. முருகமூர்த்தி தேவஸ்தானம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இப்போ இதுக்குள்ளே தாராளமாக கோயில் இருக்குது. இங்கே இதுலேயும் இன்னும் ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பள்ளிக்கூடாக்கான கடற்கரை அடிக்கு வந்துட்டோம். இதில் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ போட்டுகள் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து தண்ணி வந்து உள் வாங்கின மாதிரி இருக்குது. இந்த இடங்கள் எல்லாம் பார்க்கல. இதில் ஒரு அண்ணா ஒரு ஆள் ரெண்டு வேலை இதாகி கொண்டிருக்கிற போல இருக்குது. இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ரெண்டாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துல போட்டில் போயிட்டு வந்திருக்கிறேன். அவடம் தான் பிரதான பகுதியாக இருக்கணும். இப்போ பெரிய பெரிய கடற்கரை தொகுதிகள் எல்லாம் இருக்குது. கடை தொகுதிகள் எல்லாம் இங்கே மண்ணெண்ணெய் தான் ஃபுல்லாகவே. ஓ, பாருங்க இவ்வளோ பேர் நிற்கிறவன்ட்டு. இஞ்சால பக்கத்தில் பாருங்கள் ஒரு 5-6 போட் இருக்குது. அதே மாதிரி இஞ்சால பக்கத்தில் அப்படி தொடர்ந்து போட்டு எல்லாம் வச்சிருக்கணும். போய் பார்ப்போம் என்னென்ன இது மீன்கள் பிரசுத்தம் அப்படி என்ன நண்டுகள் பிரசுத்தமாகன்றது தெரியல. வெள்ளிக்கிழமை எவ்வளோன்றா நான் நினைக்கல. மற்ற நாடுகளில் இப்போ எவ்வளோ போட்டுகள் இருக்க வேண்டிய நாங்கள் வந்து மீனெல்லாம் பிடிச்சி முடிஞ்சு அந்த வலையிலுக்குள்ளே இருக்கிற இதைத்தான் தட்டி கொண்டு இருக்கணும். இப்போ என்னென்னு சொல்கிறேன், என்ன சொல்லி கழிவு கலட்டுறேன்னு சொல்கிறது. நான் இப்போ தான் வந்து பார்த்தேன். அவங்கள வந்து நிறைய போட்டுகள் இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து இந்த இடத்துல இருக்கணும். ஒரு 3000க்கு மேற்பட்ட அங்கத்தவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். எல்லாத்தையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். இதுக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய ஒரு கடற்கரை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. இதில் எல்லாம் பாருங்கள் கடலுக்குள்ள இருக்கிற கழிவுகள் எல்லாம் வச்சிருக்கணும். எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அங்கே ஒப்போட்டண்ணாண்டு ஒரு ஆள் இருக்காராம். அவர்கிட்ட போய் இந்த கடற்கரையை பற்றி கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அந்த அண்ணா கண்டுபிடிச்சிட்டோம். அந்த போர்டெலாம் இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. இதில் அண்ணையாக்கள் தான் வந்து கணவாய் இங்கே இப்போ கணவாய் தான் கூடுதல் அப்படி விடுதுன்னு சொன்னது இல்லைண்ணா. இப்போ கணவாய் அப்படி சீசன் தான். இந்த ஊரை வந்து பள்ளிக்கூடா என்று அழைப்பார்கள். அதோட இந்த ஊரை பற்றி சொல்ல போனால் ஒரு கடல் வளம் நிறைந்த ஒரு பூமி. கிட்டத்தட்ட இங்கே வந்து 250-300 படகுகளோட காலங்காலமாக தொழில் செஞ்சு இருக்கோம். இந்த 4ஆம் மாதம் பிறந்ததுலேருந்து தான் நாங்கள் கொஞ்சம் கனவாப்படுது. இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இந்த இந்தியன் ரோலர் பிரச்சனையால் இந்த கனவாயால் நாங்கள் ஒடிக்க இயலாது. இந்தியன் ரோலர் மட்டும் இல்லை, எங்களோட உள்ளூர் ரோலர்களும் வந்து சரியான ஒரு சிறு தொழிலாளிகளுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கணும். அப்போ அந்த வகையில் உள்ளூர் ரோலர் இல்லாட்டி கூட நாங்கள் சிறு தொழிலாளி எல்லானே ஒவ்வொரு நாளும் தொழிலுக்கு கூடலாம். இந்த உள்ளூர் ரோலரால் கூட நாங்கள் வந்து கிழமையில் 2 நாள் 3 நாள் தான் 4 நாள் தான் தொழில் செய்ய வேண்டி தேவை இருக்குது. இப்போ ஒட்டு மொத்தமாக சொல்ல போனால் இந்த இழுவப்படகுன்றதே வந்து ஒட்டு மொத்தமாக இந்த அரசாங்கம் கட்டாயம் நிப்பாட்டணும். முதலாவது வந்து நிப்பாட்டினா இந்த சிறு தொழிலாளிகள் ஓரளவில் தங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்ளுவினோம். அப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. இங்கே சொல்ல போனால் இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தெரியும். இவ்வளோ போட்டு நிற்கிது. ஒரு இறங்கு தொகை, சரியான ஒரு இறங்கு தொகை இல்லை. இந்த இறங்கு தொகையை கட்டித்தாகம்னு சொல்லி இவ்வளவு பேர் வந்து எங்களை வந்து எங்கண்ட நேரங்களை மினக்கடத்தி தங்கட நேரங்களை மினக்கடத்தி அதை வந்து கட்டித்தாக கட்டத்தில் இங்கே இருக்க ஒரு சூத்திரதாரிகளால் இந்த இறங்கு தொகை கூட ஒரு கட்டை இல்லாமல் போயிட்டுது. அதை போய் கதைக்கிறதுக்கு கூட இன்றைக்கு ஒரு மனம் உடைஞ்ச நிலையெல்லாம் இருக்கும். அதோட இன்னும் இந்த தொகையை பற்றி சொல்ல போனால் கிளிநொச்சி மாவட்டத்திலேயே இந்த பள்ளிக்கூடான்றது வந்து உயிர் மீன்களை கொண்டு வர ஒரே ஒரு இடம் தான் இந்த பள்ளிக்கூடான்றது. ஐஸ் மீன்ன்றது இங்கே கிடையாது. அதாவது வந்து இங்கே தொழிலாளிகள் எப்படி தொழிலுக்கு போவார்கள் சொன்னால் அதிகாலையில் தான் தொழிலுக்கு போவார்கள். கூடுதலாக களங்கட்டி வேலை, 2வது வெள்ளாப்பு வேலை. இது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறது சொல்கிறது வெள்ளாப்பு வேலை. இது வந்து நாங்கள் 4 மணிக்கு பிறகு தான் தொழிலுக்கு போவோம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த மீன்களை பிடிப்போம். அப்போ மீன் வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எங்களோட மீன் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எங்களோட மீன் எந்த நேரமும் சுவையாக இருக்கும். இங்கே அதிகமான வியாபாரிகள் வருவினோம். எங்களோட மீன் எடுக்கிறதுக்காண்டி காலையில் வந்து 8:30
கிட்டத்தட்ட 8:45 மணி மட்டும் எங்களோட சந்தையில் இருக்கும். அதுக்காண்டி அதிகமான வியாபாரி வரணும். உள்ள சொல்ல போனால் நேரம் 7:30க்கு கூறுவோம், 9 மணி மட்டும் எங்களோட சந்தை இருக்கும். யாழ்ப்பாண வியாபாரிகள், முல்லைத்தீவு வியாபாரிகள், வவனியா வியாபாரிகள் எல்லாருமே எங்களோட சந்தைக்கு வாங்குறது வழக்கம். என்னதுன்னா பள்ளிக்கூடால மீன்களும் வந்து எடுக்கலாம், மீன்களும் வெறுமன்ற ஒரு கொள்கையில் இங்கே வாரது கூட எல்லாருமே வந்து. இப்போ பாருங்க, சும்மா சொல்ல போச்சுன்னா இந்த நண்டின் விலை வந்து 2900 போன நண்டு இன்றைக்கு வந்து வரியலால், அதாவது வந்து வரியலால் இறுதியாக போய்கிட்டு இருந்தது 2100 போய்கிட்டு இருந்த நண்டு இப்போ இன்றைக்கு வந்து 44 வரி அடிச்சதால இந்த நண்டின் விலை வந்து எங்களோட இடத்துல 1600 காணப்படுது. ஆனால் இன்னும் வரி கூட்டப்படையில. நான் நினைக்கிறேன் 90 நாளைக்கு இந்த வரியை ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் வரி என்றைக்கு அங்கே எழுதப்படுதோ இங்கே ஏற்றுமதியாளர்களுடன் என்ன செய்யணும் அப்படின்னா எங்களுக்கான வாழ்வாரத்தில் விளையாடினோம். அது யாராக இருந்தாலும் சரி, அரசாங்கம் உள்பட எல்லாருமே சரி, எங்களோட மீனவ சமுதாயத்தில் அதை எல்லாருமே விளையாடினோம். எங்கட தான் ஏற்றுமதி போல் இந்த எங்களோட ஏற்றுமதி பொருளால் தான் எங்களுக்கான வரியல் ஸ்ரீலங்காவுக்கு கூடுதலாக கிடைக்குதுன்றதை யாருமே யோசிக்கிறீங்களே. அது நண்டாக இருக்கலாம், கனவாக இருக்கலாம், இறாலாக இருக்கலாம், சொல்ல போனால் அந்த கடலட்டை பண்ணையெல்லாம் இருக்கலாம். இப்படி நிறைய பிரச்சனை. இப்படித்தான் கடலட்டை பண்ணையை எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னால் போன முறை நாங்கள் வந்து ஃபுல்லாகவே எங்களோட பண்ணையில் வந்து அழிவடைஞ்சது. ஆனால் எங்களுக்கான வரி வந்து ஒரு நிலத்துக்கான வாடகை வந்து மாதம் ஒரு வருஷம் 22,000 ரூபா, ஒரு ஏக்கருக்கு 22,000 ரூபா, ஒரு ஏக்கருக்கு 22,000 தான், 5 ஏக்கருக்கு 22,000 தான் அரசாங்கம் விதிச்ச விதி. அதே போல எங்களோட டிஎஸ் பிரிவில் வந்து போன வருஷம் நாங்கள் இவ்வளோ அழிவை சந்திச்சினாங்கன்னு சொல்லி கூட எங்களுக்கு அந்த வரிகளை கூட இன்றைக்கு கழிச்சு அளவில் இல்லை. அந்த வரிகளையும் கட்டுங்க கொண்டு தான் நிற்கணும். கடத்தொழிலாளிகள் இப்படி எல்லா விதத்திலையுமே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இதுக்குமே எந்த அரசாங்கம் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வந்து எங்களை அழிவடைஞ்சது கூட ஒருத்தர் கூட வந்து கருத்தில் கேட்டு எங்களை பற்றி. ஆனால் இன்றைக்கு விவசாயியை பொறுத்த வரைக்கும் ஒரு நெல் அழிச்சிட்டு நீர் அவைக்கு மானியம் ஒரு இதுன்னு சொல்லி சகலதும் கொடுக்கணும். அப்படி எங்களை வந்து என்றைக்குமே ஒரு புகைக்கணிக்க மாதிரி தான் கடத்தொழிலாளி வந்து ஒரு புகைக்கணிக்க மாதிரி தான் என்றைக்குமே பார்த்து கொண்டிருக்கணும். எனவே இனி வரும் காலங்கள்லயாச்சும் அந்த புலைகள் நடக்காம அதுகளை ஒரு சரியான முறையில் நெறிப்படுத்துறதுக்கான ஒரு சரியான ஒரு நெறிப்படுத்தக்கூடிய ஒரு பூனேரி பிரதேசமாக மாற வேணும்னு சொல்லி கேட்டு என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். சரி, இப்போ அண்ணா தங்களோட இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார், நீங்களும் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. உண்மையில் எனக்கும் அது ஒரு வியப்பாக இந்த இவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இருக்கா அப்படின்ட்டு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மீன்களோட பேர்கள் இந்த மாதிரி பெண்ணை மாதிரி விலைவாசி போகுது அப்படின்றது கேட்டு. இது வந்து ஓட்டுக்கணவா என்னென்ன கிலோ எவ்வளோ போகுதுன்னா கிலோ 1100 ரூபா போகுதான். மற்ற சின்ன 800 ரூபா போகுது ஒரு கிலோ. மாதிரி இது வந்து கருப்பு நண்டா இல்லை என்ன பேர் சொல்கிறது? இது கொட்டை நண்டு. ஓகே. 1600 அண்ணா சொன்னார் அந்த வரியால் விலை குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. அது உண்மையான விஷயம்தான். இல்லை வேறு எல்லோரும் இருந்து திக்கா அப்படியே இருந்து வேலை தட்டி கொண்டிருக்கணும். நானும் பள்ளிக்கூடன்றது ஒரு சின்ன ஊராக இருக்கும், ஓரளவு போட்டுகள் தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்பா இவ்வளோ போட்டுகள் என்ன நாங்கள் பார்க்காம விட்டுட்டு வர போட்டுகள் நிறைய இருக்குது. கட்டாயம் காலப்போக்கில் வந்து இன்னும் ஒரு சிறப்பான வீடியோ இந்த ஊரை பற்றி எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அதே மாதிரி மைக் வந்து DJ1 தான் யூஸ் பண்ணுறேன். அது இப்போ ஆஃப் ஆயிரும். ஒரு 10-15 நிமிஷம் தான் வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா திருக்க கருவாடை நினைக்கிறேன். இதில் காய போட்டிருக்கணும் பாருங்கள். நாங்கள் இப்போ பைக் வெட்ட இடத்தடிக்கு வந்துட்டோம். இப்போ வந்து இன்னும் கூடுதலான பேர் வேலை எடுக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி பின்னேற தொழிலுக்கு இப்போ போய் நம்ம போல இருக்குது. இப்போ இதில் 2 ப்ரோவாக்கள் கூப்பிட்டு தங்களை எடுங்க ப்ரோ பேரை சொல்லுங்கள். எல்லாம் பேர் போடுங்க. 28 மணிக்கு போய் போட்டுட்டு விடியப்புறம் நின்று பிடிச்சிட்டு வரதா? ரைட்டு. எங்கே வேறு போவீங்களா இங்கேருந்து? இரணதீவு மட்டும் அதான் உங்களோட லிமிட்டா? உங்களுக்கு மட்டுமா இல்லை 3ஆம் பெட்டி ஆக்கள் எல்லாம் பெருகணுமா? மன்னர் 3ஆம் பெட்டி அந்த காக்கதீவு ஆக்களும் பெருகணும் வேணாம் அதுக்குள்ள. இவ்வளோ பேர் இதில் வந்து கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறீங்களா ஹிந்துவா எல்லாரும்? ஆனால் கிறிஸ்டியன்ஸா ஹிந்துவா இங்கே இருக்கிறாங்க? கிறிஸ்டியன்ஸ் தான் கூட. இங்கே வந்து கிறிஸ்டியன்ஸுக்கு அடுத்ததாக 2 முஸ்லீம் அண்ணாக்கள் தான் வந்து தொழில் செய்கிறவையா. ஆனால் நிறைய குடும்பங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். எங்கே விலைய வேண்டிய காலையில் போட்டுட்டு வந்தாச்சா? அதை எடுக்க போனீங்களா? ரைட்டு. சரி, இந்த இடத்துல இந்த வெளிக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் இந்த ஊரில் நாங்கள் தெரிஞ்சு விழக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளிவாசலையும் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். இப்போ பள்ளிவாசலை பார்க்க போய்கொண்டிருக்கேன். மற்ற பக்கம் ஒழுங்கையால் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இன்னும் ஒரு கோயில் ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் கிறிஸ்தவர்கள் கூடுதலாக இருக்குது நம்ம அப்படின்னு சொன்னவே இல்லை. ஆனால் எனக்கு என்ன தெரியலை, கூடுதலாக சைவ கோயில்கள் மட்டும் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த இப்போ பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயத்தை பார்த்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே அப்படியே நாவல் கலர் பூக்களாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பூனகிரியிலலாம் இது பூனகிரி தானே? பூனகிரியில் ட்ரெண்டிங்கான பூக்கள் மாதிரியே இருக்குது. வெண்ட கடவுள் இது ஃபுல்லாகவே அப்படியே நாவல் கலர் பூதான் இருக்கு. வாவ், உண்மையிலுமே எதிர்பார்க்கல. அவசரப்பட்டு இதுக்குள்ளேயே வந்துட்டேன் போல இருக்குது. இங்கே பாருங்களேன், என்ற தகப்பனே
என் வாழ்க்கையில் அதுவும் இந்த வட மாவட்டத்தில் இப்படி ஒரு வடிவான இடத்தை நான் பார்த்ததே இல்லை. வா இப்படி வாய் அடைச்சி போய் நிற்கிற அளவுக்கு இருக்குது. என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல. இந்த அழகை நான் உங்களுக்கு எப்படி காட்ட போகிறேன்னு தெரியல. ட்ரோனில் எடுத்து பார்ப்போம். ட்ரோனில் ஓரளவுக்கு தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். எடுத்து நான் ஆனாலும் அதில் பார்த்தீங்கன்னா கலர் காட்டுதில்லை. நான் உங்களுக்கு கோபுரில் காட்டுறேன் பாருங்கள். அப்படி இல்லாட்டிக்கும் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஏழுமான வரைக்கும். அப்படி இருக்குது இந்த கடவுளே அப்படின்னு தான் சொல்லணும். இதில் பாருங்கள் அப்படியே இந்த இடத்துல தொடங்கி அப்படியே இஞ்ச வரைக்கும் ஃபுல்லாகவே அப்படியே நாவல் கலராக தான் இருக்குது. சொர்க்கமையா சொர்க்கம். நீங்கள் கரெக்டாக இஞ்சால் இருந்தீங்களா வந்து பாருங்கள். புனேரியில் இதுக்கு முதலும் இதே மாதிரி இந்த இடமான்னு தெரியல, ஆனால் இதே மாதிரி ஒரு இடம் வந்து ட்ரெண்டிங் ஆனது ஃபுல்லாகவே. உண்மையிலுமே இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு வந்து மனசே இல்லாமல் இருக்குது. அப்படி இந்த இடத்துல இருந்துருவோமா அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறேன். அவ்வளோது வடிவாக இருக்குது. இயற்கைன்ற அழகு. இதெல்லாம் ரசிக்காமல் அடுத்தவண்ட சோகத்தை பார்த்து ரசித்து அதில் சிரித்து என்ன வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஒரு சிலரை சொல்கிறேன், எல்லாரையும் இல்லை. சரி, இப்போ இந்த இடத்துலேருந்து வெளிக்கிடும். ஆர்வ கோளாறில் வந்துட்டேன். இப்போ இதை திருப்புறதுக்கு வந்து நல்ல வேலை பக்கத்தில் ஒரு வழி ஒன்று இருந்தால இதுக்கு பக்கத்தில், அதாவது அந்த நாவல் கலருக்கு பக்கத்தில் எங்கேயாவது போகிறதுக்கு வழி இருந்தால் அதையும் போய் பார்க்கலாம். அந்த வள தான் பெறணும் போல் இருக்குது. எனக்கு ஊவண்டெல்லாம் கத்தணும் போல் இருக்குது இந்த இயற்கையான இடத்த பார்த்துட்டு. அப்படி இருக்குது. இந்த ஊருக்குள்ளே வேறுன்னு தெரியாமல் நாங்கள் இப்படி தெரியறதும் கொஞ்சம் ஆபத்தான விஷயம் தான். இதெல்லாமே அந்த நாவல் பூ தான் வரப்போகுது. ஓகே, இதில் பாருங்கள் எங்களோட இடத்து பக்கத்தில் தெரியறதான் பள்ளிவாசல். அப்படியே உள்ளே வந்து ஒரு குடும்பமே இருக்கணும் போல் இருக்குது. அப்படியே உள்ளே போய் ஒரு பார்த்துட்டு வந்துடும். இதில் வேறு சின்ன நான் கட்டியிருக்கிறேன். நான் தொலை போகிறேன் நினைக்கிறேன் போல இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி பள்ளிவாசல்கள் காட்டி வச்சிருப்பிடம் தொழுகிறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூநகரிக்கு வந்துட்டோம். கூடுதலாக இதெல்லாம் நிப்பாட்டி டிக்டாக்ல அந்த கிண்டலுக்கு பூநகரி அப்படின்ற எல்லாம் வாசிப்பிடம். உண்மையிலுமே தமிழ் தெரியாதாக்கள் தான் அப்படி வாசிக்கணும் அப்படின்றத நான் எண்ணிக்கொள்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா கிளிநொச்சி பூநகரி மத்திய கல்லூரி இதால் தான் போகணும் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். நாங்களும் போய் பார்த்துட்டு வரோம். சின்ன பிள்ளைகள்லாம் ஸ்கூல் போயிட்டு வரையும் போல் இருக்குது. இந்த இடத்து பக்கத்தில் இருக்குது பாருங்கள், கிளிநொச்சி பூநகரி மத்திய கல்லூரி. இது ஒரு பிரம்மாண்டமான கட்டடங்களை கொண்ட ஸ்கூல் தான். ஓகே, இந்த ஸ்கூலில் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இன்றைக்கி லீவு நாள் எல்லாம் மூடி இருக்கு. நம்ம வெள்ளிக்கிழமை லீவு. நாங்கள் படிக்கலாம் அப்படி திக்கா லீவு வரையிலே. இதுக்கு பிறகு அங்கால ஊர்கள் தான் இருக்கணும். அங்கப்பட்டியில் போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போவோன்ட்டு பார்க்குறேன். இவ்வளோ வரம் வந்துட்டோம். பயங்கரமாக தண்ணூட ஆக்குது. என்னால் ஏலாம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோதுக்கு கொடூரமான வெயில். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கலாம் அந்தளவு தெரியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய சேர்ச் ஒன்று இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பூநகரின்னு பார்க்க போய்க்கல இந்த வலது பக்கத்தில் இருக்குது பாருங்கள், பூநகரி ஒல்லாந்தர் கோட்டை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுலேருந்து யாழ்ப்பாணம் 36 கிலோமீட்டர், சங்கப்பட்டி 9 கிலோமீட்டர், பரந்தன் இதுலேருந்து 26 கிலோமீட்டர். வரலன் ஒல்லாந்தர் கோட்டை ஃபுல்லாகவே ஆமியாக்களில் கட்டுப்பாடில் இருக்கிறால பெரும்பாலும் ஒருத்தர் போய் பார்க்குறதில்ல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பூநகரி டவுன். இதில் பாருங்க ஒரு சில கடைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சம்பருத்தி வங்கி, பூநகரி, எல்விபி நாட்ஸ், இது எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ பொதுமக்கள் தொடர்பு அலுவலகம், பூநகரி வைத்திய அதிகாரி பணிமனை அப்படின்னு போட்டிங்கன்னா நல்ல பெரிய ஹார்ட்வேர் ஒன்று இருக்குது பூநகரியில். நீங்கள் இருந்த காலங்களில் இப்படி இருந்ததான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு காலப்பகுதியிலும் வந்து பார்த்திங்கன்னா நாவல் பழங்கள் வைக்கிறோம். அது சின்னதாக இருக்குது. இப்போ நாங்கள் சங்கப்பட்டின்ற ஆரம்ப தொகுதிகளுக்கு வந்துட்டோம். இதுதான் எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு தெரிகிறது தான் சங்கப்பட்டி பாலம். இதில் பேரும் பஸ்ஸை நிப்பாட்டிட்டு இவ்வளோ பேர் நிற்கிறவன். ஸ்வீட் பார்க்கண்டு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டான இடமா இருக்குது. நல்ல விஷயம். இப்படி தான் சில தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தணும்.
ஆனால் யோசிக்கிறாங்க இல்லையே, அதுதான் கவலையாக இருக்குது. சங்குப்பட்டி பாலம், சொப்பன சுந்தரியை மிஸ் பண்ணுறேன். இதில் எல்லாம் போய் வரைக்கல ஜாலியாக இருக்குது சொப்பன சுந்தரியில். அது ஃபஸ்ட் டைம் ஏற்றக்கில் பயமாக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால கீழ்ப்பக்க வேலைகள் திருத்துறதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது. காற்றுகள் வராமல் இருக்க செய்திருக்கணும் போல் இருக்கு உள்ளால். நல்ல விஷயம். வரலாற்றுக்குரிய ஒரு பாலம், அதை அழிவடையாமல் பாதுகாக்கிறது வந்து எங்களோட கடமையும் கூட. இது வர டூரிஸ்ட் பஸ்ஸுகள் தான் சிங்களாக்கள் கூடுதலாக இதால் வந்து இதுகளை வியந்து பார்ப்பினோம். ஏன்னா வருஷத்தில் எப்போயா இருந்துட்டு தான் நான் வேலையை வாரதுங்கால. இதுலேருந்து அதில் ஒரு இளநி கடை ஒன்று இருக்கும், அதில் இளநி குடிப்ப மட்டும் தான் போய் கொண்டிருக்கிறேன். அதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.